ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தன்னுடைய மகன் விஜய பிரபாகரன் தேர்தலில் தோல்வி அடைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்டபடி பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசுனதுக்கு மக்கள் என்ன சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு ஜனநாயகம்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா, தேர்தலை எப்படி விட்டு கொடுக்க முடியும், அது மட்டும் இல்லை வாக்குகள் எண்ணிக்கையில் அடிப்படையில் தானே வந்துட்டு போட்டியாளர் வெற்றி பெற்றாரா தோல்வி அடைந்தாரான்னு தெரிஞ்சுக்க முடியும், இதை எப்படி ஆளுங்கட்சியினர் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் தெரியல அப்படின்ற மாதிரி திட்டிருக்காங்க. உங்களுக்கு அரசியல்னா முதல்ல என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம விஜயகாந்தோடைய நிலைமைக்கு காரணமே பிரேமலதா தான் அப்படின்ற மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பல செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. சரி, இப்போ அவங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக ஆட்சி நடத்திட்டு வர உங்களுக்கு ஒரு சின்ன பையன் ஜெயிக்கிறதுல என்ன பிரச்சனை, கடைசி வரைக்கும் ஒரு இளைஞன் போராடுறானே, பெரிய மனசோடு ஜெயிக்க வச்சிருந்தா திமுக ஆட்சியை தலைவணங்கி வரவேற்றிருப்பேன், ஆனால் சூழ்ச்சி செஞ்சு விஜய பிரபாகரனை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது கடைசி வரைக்கும் போராடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிக்க வைக்கணும்னா எப்படி ஜெயிக்க வைக்க முடியுன்றது சுத்தமாக புரியவே இல்லை. ஏற்கனவே ஓட்டெல்லாம் போட்டு இப்போ என்றது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வந்துட்டு வெற்றியாளர் தேர்வு செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் எதை வச்சு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது சுத்தமாக புரியவே இல்லை. அது மட்டுமல்ல, வாக்குகள் எண்ணிக்கையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை அப்போவே அந்த தேர்தல் அதிகாரியிடம் சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு மறுவாக்குப்பதிவு கூட வந்துட்டு செய்யப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு எதுக்காக இப்படி புலம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது, சரிப்பா பையன் முதல்ல எலெக்ஷனில் நின்னான், அதுவும் சொற்ப வாக்குகளில் தான் தோற்றுருக்காரு, அந்த காரணத்தினால தான் இப்படிலாம் வளரிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிரேமலதா விஜயகாந்தின் இந்த பேச்சு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.